அது வந்து நான் சொல்லிருக்கேன்ல நம்ம வீட்டு பக்கத்துல குழந்தை எல்லாமே. இப்ப தெரியுது. வெளியூர்ல வேலை பாக்குறதுனால ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா உங்களோட அம்மா வரலையா? ஃபங்க்ஷன் முடியும்போது லேட் ஆகும்ல, அது மட்டும் இல்ல பைக்ல வந்தோம். பைக்கெல்லாம் மாத்திட்டு கார் வாங்க வேண்டாமா? ஆள் அதிகமாகும் போது கார் வேணும்ல. கார் நல்லதுதான், ஆனா லோனு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. லோன் இல்லாம இப்ப யாராவது இருக்காங்களா என்ன? இதெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லணுமா இல்லையா நகுலனா? ஆமா ஆமா. நீங்க 2 பேரும் இப்படியே இருந்துட்டா எப்படி? குழந்தைன்னு ஒண்ணு வேணும்ல. அது இப்ப வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். குழந்தைங்க வந்துருச்சுன்னா நாம இந்த மாதிரி எல்லாம் சுத்த முடியாதுல்ல. அப்புறம் இது நம்ம என்ஜாய் பண்ற டைம் இல்ல. என்ன சரி வரும். அப்புறம் இந்த பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போற சுகம் இருக்கே, அது கார்ல கிடைக்காது. சரிதானே? வரேன். அப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் மெடிசன் ஓகே ஆயிருச்சு. ஊர்வாயை மூட கற்றுக்கிட்டீங்க, நல்லது. நம்ம மனசுக்கு ஒரு பலம் வேணும், அப்போ தான் நம்ம சாப்பிட்ற மெடிசன் வேலை செய்யும். உங்கள் 2 பேருக்கும் ஒரு டெஸ்ட் உண்டு, அதை நான் எழுதி தரேன். தம் அடிப்பியா, ஸ்மோக்கிங் பண்ணுவியான்னு கேட்டேன். ஸ்மோக்கிங் எப்போவாவது. ஸ்மோக்கிங் கவுண்டு கம்மி பண்ணோம். எப்படின்னு டெஸ்ட் எடுங்க. கவுண்டு கம்மியானா தம்மு நிப்பாட்ட வேண்டியிருக்கும். இந்தா நிப்பாட்டிரு, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்லி புரிய வை, அப்புறம் பார்க்கலாம். ஏண்டா சிகரெட் குடிச்சா கம்மியாகணும்னா சுக்குருக்கும் குறையணும்ல. அவன் இழுக்க அதிகமாக தான் ஆகுது. டேய் அடுத்த குழந்தை எப்படா? முதல்ல இவனுக்கு குழந்தை பிறக்கட்டும், ஒரு பஃப் கொடு. டே நகுலு, சிகரெட்டை நிறுத்தாமலே கவுண்ட் அதிகமாகணும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீயே ப்ரூஃப் பண்ணும், உனக்கு ஆல்ரெடி நாள் இருக்குல்ல. அதுவும் சரிதானே, அப்ப நீயே ப்ரூவ் பண்ணு. உன் கவுண்ட்டை பார்த்து அந்த டாக்டரே அசந்து போகணும். சரிதானடா? நீ சொன்னது கரெக்டு தான்டா. டேய் இது நம்மளோட பிரச்சனையும் தான். இனி எந்த கணக்குலையும் விட்டு கொடுக்க கூடாது, ஸ்ட்ராங்கா நிக்கணும். நீ தைரியமா போய் டெஸ்ட் குடுறா, வர்றது அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ, என்ன சிஸ்டர், இங்க மேல் நர்ஸ் யாருமே இல்லையா? இல்ல, நாங்க மட்டும்தான் இருக்கோம். என்ன விஷயம்? அது வந்து செம டெஸ்ட் பண்ண. இப்படி பொறுமையா சொன்ன எப்படி? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இந்தாங்க. ஓ, செமன் டெஸ்ட்டுக்காகவா? இதுக்கு தான் தயங்கிட்டு இருந்தீங்களா? எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரீங்களா இல்ல இங்க இருந்தா? வீட்ல இருந்துனா 20 நிமிஷத்துல இங்க இருக்கணும். இங்க எடுத்துக்கிறேன். இதுல கலெக்ட் பண்ணா போதும். இதுலயா? இதோ அங்க இருக்கு டாய்லெட். உள்ள யார் இருக்கீங்க? கொஞ்சம் வேகமா வாங்க.